ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். இந்த விடையில் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் பார்க்குறதுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய தேர்வுகள் துறை பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலையுமே 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்து விட்டது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக டிஜியோடைய அஃபிஷியல் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு HSC +2 ரிசல்ட்டு மார்ச் 2024, அதே மாதிரி HSC +1 அரியர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு. இது என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து +2 வந்து +1 வந்து அரியர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அந்த அரியருக்கான ரிசல்ட்டுக்கான மார்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க ஆன்லைன் மோடில். இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட்டுக்கான அப்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி HSC +1 மார்ச் 2021 ரிசல்ட்டு, +1க்கான ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜியோட கவர்மெண்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஷோ ஆகுது. இப்போ ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்த ஒரு காப்பி தான், சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரத்துக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2023 இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2024 மாற்றிடுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் ஆன்லைன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறையும் தேர்வுத்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேணால் நீங்கள் டிஜியோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2024 இருக்காது, 2023 தான் இருக்கும். இப்போ வந்து மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன அப்டேட் தான். பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் ரகசிய அறையில் வைத்துக்கொள்ள பாதுகாப்பு உத்தரவு. ஏன்னா வந்து ரிசல்ட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மார்க்கில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இப்போ 90 மார்க் வரும்னு நினச்சிங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 80 மார்க் 70 மார்க் தான் இருக்குது இன்டர்னல்லாம் போட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் ரீவேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதனால் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான அறையில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆன்சர் ஸ்கிரிப்டும் எடுத்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய பேப்பரோட மார்க் தானே இதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக டிஜியோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் மே 30ன்னு சொல்லியிருப்பேன், ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில், அதனால தான் சொல்கிறேன். பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய விடைத்தாள்கள் திருத்தப்பட்ட பின்பு அவற்றை ரகசிய வைத்துக்கொள்ள பாதுகாக்க வேண்டும் என்று தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்துவிட்டது. இந்நிலையில் மதிப்பெண்களை பாடவாரியாக இணையதளத்தில் பதிவேற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸோ மார்க்கெலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக ஒரு அறையில் வந்து வைக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் மூலமாக உங்களுடைய மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ திட்டமிட்டபடி உங்களுக்கான தேர்வு முடிவுகள் ஆல்ரெடி நான் சொன்னது தான். +2க்கான தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் மே 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி +1க்கான தேர்வு முடிவுகள் 14, 10th தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி, மே 10ஆம் தேதி. ஸோ அதுக்கான பேப்பரலைசேஷன் கேம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. அது ஏற்கனவே நான் அப்டேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பரலைசேஷன் கேம்பில் எப்படி பேப்பரலைசேஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய மார்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது மாடலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணோம். எப்படி பேப்பரலைசேஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி டெய்லியும் 1 by 1 வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பரலைசேஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேப்பரலைசேஷன் கேம்ப் ஆகட்டும், அதே மாதிரி உங்களுடைய மார்க்ஸ் ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரிலேட்டடான அப்டேட் எல்லாமே நான் தொடர்ந்து கொடுப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பேப்பரலைசேஷன் பண்ணுறாங்க, மார்க் ரெஜிஸ்டர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, சப்ஜெக்ட் வைஸாக மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மூலமாக டிஜியோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க 10th 11th 12th அப்படின்னு. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே தேவையில்லை, வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப
ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பண்ண கிடையாது. ஸோ ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எதாவது எழுதியிருந்தாலும் சம்ஸ் எதாவது போட்டிருந்தாலும் 1-2 மார்க் போட்டு வந்து பாஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. ஒரு பேப்பரை வேல்யூஷன் பண்ணக்கூடிய டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபெயில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே இருக்காது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணுன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதி அழகாக எழுதியிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்டாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பப்ளிக் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, 12க்கு வந்து 2 மார்க் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க, 3 மார்க் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க, 5 மார்க் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க, அதே மாதிரி 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க, அதே மாதிரி 7 மார்க் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் அப்டேட் நம்ம டெய்லியும் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ரிசல்ட் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, மார்க்லாம் எப்படி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் அப்டேட் கொடுக்குறோம். ஸோ மறக்காத நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்பில் நிறைய பேர் மார்க் வாங்கியிருக்காங்க 12th பியூர் சயின்ஸில். அதே மாதிரி பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் மார்க் கம்மியாக இருக்கு, பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஓரளவுக்கு வாங்கியிருக்காங்க, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். மற்றபடி டாப்பர்ஸ் எல்லாமே சென்டர் மார்க் போட்டிருக்காங்க, பயாலஜி ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்னியில் 35 அவுட் ஆஃப் 35 எல்லாமே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th பாட்னி ஆகட்டும் 11th பாட்னி ஆகட்டும் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா +1 பாட்னியில் 35 அவுட் ஆஃப் 35, ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 28 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. 12th பாட்னி பொறுத்த வரைக்கும் பாட்னிலையுமே சென்டம் போட்டிருக்காங்க, ஜுவாலஜிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அப்டேட்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. மார்க் கூடயும் போடுறதில்ல, குறைவாகவும் போடுறதில்ல. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸாக பாஸ் பண்ணுற முடியாத இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருணையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையை புரிஞ்சுட்டு தான் ஆசிரியர்கள் எல்லாமே வேல்யூஷன் பண்ணுறாங்க. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன், 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன், 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.